ரூமியுமே ஹனிமூன்ல இருந்து வந்திருப்பா. வந்த அடுத்த நாளே அவன் லவ்வர பாக்கறதுக்காக கிளம்பி போயிடுறா. நான் ஏதோ உன்னை விட்டுட்டு போன மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன விட்டுட்டு போனது நீதான். நீதான் ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா திட்டிடுறா. எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு எனக்கு இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க வந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோமே ரூமிக்கு கால் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றான். அங்க போய் பார்த்தா அவன் விக்கி கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை பாக்குற ரூமிக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப விக்கியும் நான் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்றத சொல்றான். இப்ப ஹீரோ ரூமியுமே வீட்டுல போயிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட நீங்க ஏன் அவனை பார்க்க போனீங்க? ஏதாச்சும் அவனை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்றத சொல்றா. அதை கேட்கிற ஹீரோமே அவனை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியும், உன்னால இருக்க முடியுமா? அவனை பத்தி மறந்துட்டு என்ன லவ் பண்ண முடியுமா அப்படின்றத கேக்குறான். அதுக்கு ரூமியுமே நீங்கன்னா எனக்கு பிடிக்கும், ஆனா அது லவ்னு கேட்டா இல்ல, ஆனா கண்டிப்பா நான் உங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்றா. அதை கேட்கிற ஹீரோமே அவ கிட்ட போயிட்டு உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா நீ எடுக்கிற முடிவுல தெளிவாயிரு அப்படின்றத சொல்றான். அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவும் இருக்காங்க. அடுத்த நாள் ரூமியும் விக்கிய பாக்குறதுக்காக அவ ஸ்டுடியோக்கு போயிட்டு பயங்கரமா திட்டுறா. என்ன தைரியம் தான் நீ ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு விக்கியும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, எங்க போனா உன் ஞாபகமாவே இருக்கு, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்றத சொல்றான். இதை கேட்கிற ரூமிக்குமே பயங்கரமா கஷ்டமாயிட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒன்னாவுமே இருக்காங்க. அவளோட ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்றோமே அப்படின்னு நினைச்சு அவளுமே ரொம்பவும் கஷ்டப்படுறா. வீட்டுக்குமே போயிடுறா. ஆனா அவளால அவங்க ஹஸ்பண்ட் நேரா பார்த்து பேசவே முடியல. ஹீரோமே ரூமி கிட்ட எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத சொல்றான். ரூமியும் அவ ஹஸ்பண்ட் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழறா. அடுத்த நாள்ல இருந்து விக்கியோட காலுமே அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டா. விக்கி கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்குன்றதுனால அவனை நேர்ல பார்த்து பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்குமே ரூமி நார்மலா இல்லன்றது புரிய வருது. அதனால இப்ப ரூமியை ஃபாலோ பண்ணி போறான். அங்க போய் பார்த்தா ரூமியும் விக்கியும் க்ளோஸா இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது.